ஹலோ மக்களே, எப்படி இருக்கீங்க எல்லாம்? இன்னைக்கு நம்ம ஹாரர் கலந்த ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தை பார்க்க போகிறோம். படத்தோட பேரு செரினிட்டி. படத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்களாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் ஆஃப் தமிழச்சி. நான் உங்கள் டிஎன்ஜி. வாங்க இன்னைக்கான படத்துக்குள்ளே போகலாம். படத்தோட ஆரம்பத்தில் ஒரு பிளானட்டை காமிக்கிறாங்க. அது பார்க்கறதுக்கு நம்ம பூமி மாதிரி தான் இருக்குது. பட் அது பூமி கிடையாது. ஓவர் பாப்புலேஷனால பூமியில் இடம் இல்லை. ஸோ அதனால ஒரு புது சோலார் சிஸ்டத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த இடத்துல ஏகப்பட்ட பிளானட்ஸ், நூற்றுக்கணக்கான நிலவுகள். ஆனால் அது எல்லாத்துலேயுமே வாழ முடியாதுல்ல. ஒரு சில பிளானட்ல மட்டும்தான் இயற்கையாக எல்லாமே உருவாகி இருக்கும். அதில் போய் மனுஷங்களால வாழ முடியும். ஸோ அப்படி மனுஷங்களால டைரக்டா போய் வாழ முடியாத பிளானட் எல்லாத்தையுமே இவங்க டெரஃபார்மிங் பண்றாங்க. டெரஃபார்மிங்னா ஒன்றும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர், டெம்பரேச்சர், இது எல்லாத்தையுமே மனுஷங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறது தான் டெரஃபார்மிங்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராசஸ் முடிகிறதுக்கே பல வருஷங்கள் ஆகும். அதுக்கப்புறம் இன்னர் பிளானட்ஸ் எல்லாருமே சேர்ந்து அலையன்ஸ் ஒன்று உருவாக்கியிருக்காங்க. அந்த அலையன்ஸ் தான் எல்லா ரூல்ஸையுமே உருவாக்குனது. அந்த ரூல்ஸுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்க எல்லா பிளானட்ஸ்ல இருக்கவங்களும் நல்லா தான் இருக்காங்க. ஆனா அந்த அலையன்ஸோடைய ரூல்ஸ் எதுவுமே பிடிக்காம நாங்க சேர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி இருக்காங்களே, அவங்க எல்லாருமே அவுட்டர் பிளானட்ஸ்ல ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க எப்படி இந்தியா பாகிஸ்தான் சண்டை நடக்குதோ அதே மாதிரிதான் அலையன்ஸுக்கும் அவுட்டர் பிளானட்ஸுக்கும் அடிக்கடி சண்டை நடந்துகிட்டே இருக்கும். அப்படிதான் ஒரு நாள் ஒரு பெரிய போர் நடந்திருக்கு. அந்த போர்ல அலையன்ஸ் ஜெயிச்சிட்டாங்க. அதனாலதான் நம்மளுக்கு எல்லா சலுகையும் கிடைச்சி ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு ஒருத்தவங்க சில பசங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஏதோ கிளாஸ் ரூம் மாதிரி இருக்கு. அப்ப அந்த பசங்களே பேசிக்கிறாங்க, ஏன் அந்த அவுட்டர் பிளானட்ஸ்ல இருக்கவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க? ஒருவேளை அவங்க எல்லாருமே ரீவர்ஸா இருப்பாங்களோ? ரீவர்ஸ் தான் மனுஷங்களை கொண்டு அவங்களோட தோலை எடுத்து போட்டுப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் அந்த சின்ன பசங்க அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்க. அப்ப அந்த லேடி, ஓகே எல்லாரும் சைலண்டா இருங்க, நம்ம கிட்ட அட்வான்ஸான டெக்னாலஜி, மெடிசன் எல்லாமே இருக்கு. இருந்தும் அந்த அவுட்டர் பிளானட்ஸ்ல இருக்கவங்க எதுக்காக நம்ம கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க? உங்க யாருக்காச்சும் தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, ஒரு பொண்ணு, அவளோட பேரு ரிவர், அவ என்ன சொல்றானா, ஏன்னா நம்ம எல்லாம் அடிக்கடி அவங்கள தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கோம். எப்பயுமே மத்தவங்க விஷயத்துல தலையிடுறத அவங்களுக்கு பிடிக்காது. அவங்க என்ன பண்ணணும், என்ன நினைக்கணும்ன்றத நம்ம தான் சொல்றோம். அதனாலதான் அவங்க இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த ரிவர் சொல்ல, அதை கேட்கிற இந்த டீச்சர் என்ன பண்றாங்க, இல்ல நம்ம என்ன நினைக்கணும்ன்றத அவங்க கிட்ட சொல்லல, எப்படி நினைக்கணும்ன்றத தான் அவங்க கிட்ட சொல்லி கொடுக்க ட்ரை பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே அங்க இருக்க ஒரு பென்சில் எடுத்து தலையில குத்துறாங்க. பார்த்தா இவ்வளவு நேரம் அந்த ரிவர் கண்டுகிட்டு இருந்தது எல்லாமே கனவு போல இருக்கு. அவளை ஏதோ ஒரு லேப்ல வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆராய்ச்சி மூலியமா அவங்களோட சப்கான்சியஸ்ல என்ன நினைக்கணும்ன்றத டைரக்டா இவங்களாலே விதைக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஆராய்ச்சியை தான் இப்ப ரிவருக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆராய்ச்சிக்கான ரிசல்ட் எப்போ பெஸ்டா கிடைக்கும்னா, அவங்க தூங்கிட்டு இருக்கும் போது பண்ணா மட்டும்தான் பெஸ்டா கிடைக்குது. அதுவும் இந்த பொண்ணு இருக்காளே, இவ ரொம்ப தனித்துவமானவ. கரெக்டா ட்ரைனிங் கொடுத்தா இவளை ஒரு ஹியூமன் வெப்பனாவே மாத்த முடியும். பாதுகாப்பு படையில ரொம்பவே உதவியா இருப்பா அப்படின்ற மாதிரிலாம் அந்த டாக்டர் ஒரு ஆபீசர் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இந்த ஆபீசர் இன்ஸ்பெக்ஷனுக்காக வந்திருப்பாரு போல இருக்கு. அப்ப அந்த டாக்டர் கேக்குறாரு, எல்லா ஆராய்ச்சியும் கரெக்டா தான் போய்கிட்டு இருக்கு, ஆனா அலையன்ஸ் எதுக்காக உங்களை செக் பண்றதுக்கு அனுப்பியிருக்காங்க? ஏதாச்சும் காரணம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமா காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, ஒரு டிவைஸை தரையில தட்டுறாரு. அதுல இருந்து ஒரு ஃபோர்ஸ் மாதிரி வருது. அந்த ஃபோர்ஸ் பட்டதும் சுத்தி இருக்க எல்லாருமே மயக்கம் போட்டுறாங்க. பார்த்தா இவர் ஆபீசர்லாம் கிடையாது, இந்த இடத்துல வேலை பார்க்கக்கூடிய ஒரு டாக்டர். அது மட்டும் கிடையாது, ரிவருடைய அண்ணன். ரிவரை காப்பாத்துறதுக்காக தான் வந்திருக்காரு. ரிவரை கூப்பிட்டு அங்கிருந்து வெளியே ஓடுறாரா, அப்ப அங்க நிறைய பேர் வராங்க. உடனே ரிவர் டக்குன்னு சீலிங்ல ஒளிஞ்சிக்கிறா. இவர் டாக்டர்ன்றதுனால அங்க இருக்க யாருக்குமே சந்தேகம் வரல. அதுக்கப்புறம் ஒரு லிஃப்ட் ஏரியா மாதிரி இருக்கு, அது வழியா தப்பிச்சு போறாங்க. அந்த இடத்துல லேசரை வேற ஆன் பண்ணி விட்டாங்க போல இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்துகிட்டு இருக்கு. அதுல பட்டாங்கன்னா இவங்க காலி, வேகமா மேல ஏறிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இவங்களை காப்பாத்துறதுக்காக ஒரு ஸ்பேஸ் ஷிப் வருது, அதுல ஏறி மேல தப்பிச்சிடுறாங்க. அப்படி இவங்க மேல போய்கிட்டு இருக்கும் போதே ஒரு வாய்ஸ் கேக்குது, பேக்வர்ட் வாங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா இது ஒரு வீடியோ. ஏற்கனவே அவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சு போயிட்டாங்க போல இருக்கு. அந்த வீடியோவை தான் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காரு. அலையன்ஸால அனுப்பி வைக்கப்பட்ட ஏஜென்ட் ரிவரையும் அவங்க அண்ணனையும் பிடிச்சிட்டு வரதுக்காக அனுப்பி விட்டுருக்காங்க போல இருக்கு. அவரு தான் ரெக்கார்ட் ரூம்ல இருக்க இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காரா. அப்ப அந்த டாக்டர் வராரு. உள்ள வரதுக்கு யாருக்குமே பர்மிஷன் இல்லையே, எப்படி நீங்க உள்ள வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே உள்ள வராரு. அப்ப அந்த ஏஜென்ட் தான் யாரு அப்படின்றத சொன்னதும் இந்த டாக்டர் அமைதியா பேசுறாரு. சரி, எதுக்காக வந்திருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்க, அப்ப அந்த ஏஜென்ட் என்ன சொல்றாருன்னா, உங்களோட ஆராய்ச்சியிலேயே ரிவருக்கு தான் பெஸ்டான ரிசல்ட் கிடைச்சிருக்க போல இருக்கே, ஆனா அவளை இப்படி அநியாயமா தப்பிக்க விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவரை குத்தி சாவடிச்சிடுறாரு. கூட இருக்க ரெண்டு பேரையும் கொன்னுடுறாரு. நம்ம இந்தியன் தாத்தா மாதிரி இவருக்கு வர்ம கலை எல்லாம் தெரியுது. அதெல்லாம் யூஸ் பண்ணி அங்க இருக்க 3 பேரையும் கொன்னுடுறாரு. லாஸ்டா ஒரு லேடி தான் இருக்காங்க, அவங்கள அவர் ஒன்னும் பண்ணல, போக சொல்லி விட்டுறாரு. இந்த இடத்துல தான் அப்படியே படத்தோட டைட்டில போடுறாங்க. அந்த டைட்டில் அப்படியே ஜூம் அவுட் பண்ணா அந்த டைட்டில் ஒரு ஷிப்ல இருக்கு. இந்த ஷிப்போடைய பேர் தான் செரினிட்டி. ஏதோ ஒரு இடத்துல தரையிறங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதுல கொஞ்சம் பிரச்சனை, ஷிப்பு பயங்கரமா ஆடுது. அந்த ஷிப்புடைய கேப்டன் இவர் தான் நம்ம ஹீரோ சரியான நக்கல் பிடிச்சவரு. என்ன தெரியுமா சொல்றாரு, காய்ஸ் எல்லாரும் கவனமா கேளுங்க, லேண்டிங்ல சில ப்ராப்ளம் இருக்கு, அப்பப்ப ஷிப்பு ஆடும், அதுக்கப்புறம் ஷிப்பு வெடிச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. எல்லாருக்கும் பீதி ஆகுது. இப்ப அந்த இடமே ஒரே பரபரப்பா இருக்கு. எல்லாருமே வேகமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஜேனன் ஒருத்தன் இருக்கான், அவன் கை ஃபுல்லா கன் எடுத்துட்டு வரானா, டே ஏன்டா இவ்வளவு கன்னு, வெறும் 2 கன்னு மட்டும் போதும், கிரனேட்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. எதுக்காக இவங்க இப்பெல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா, இவங்க எல்லாருமே ஸ்மக்லர்ஸ், திருடுறதுக்காக தான் இப்ப இங்க வந்திருக்காங்க. ஆரம்பத்திலே அந்த டாக்டர் நம்ம ரிவர் ரொம்ப யூனிக்கானவன் சொல்லியிருப்பாரு.
அதே மாதிரிதான் அவளுக்கு சில பவர்ஸ் இருக்கு. ஏதாச்சும் ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னா அவளால முன்னாடியே அதை சென்ஸ் பண்ண முடியும். சோ அதனால நம்ம ஹீரோ ரிவரையும் கூட கூட்டு போறாரு. பட் ரிவருடைய அண்ணன் அதுக்கு ஒத்துக்க மாட்டாரு. அவ 17 வயசு சின்ன பொண்ணு, அவளை போய் கூட்டு போறேன்றீங்க, ஏதாச்சும் ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுறது, அதெல்லாம் தேவையில்ல அப்படின்ற மாதிரி அண்ணன் சொன்னா ஹீரோ கேட்கவே இல்லை. இங்க பாரு, அவ வந்தா மட்டும்தான் எங்களால தப்பிக்க முடியும், நாங்க பண்ணிக்கிட்டு இருக்க வேலை அவளை மோசமானது, சோ நீ சொல்றதெல்லாம் என்னால கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவரு ரிவரை கூட்டு போறேன்றாரு. உடனே அண்ணன் போயிட்டு இந்த விஷயத்த ரிவர் கிட்ட சொல்லலான்ட்டு போனா ரிவருக்கு ஆல்ரெடி இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு. என்ன கூட்டு போறாங்களா, ஓகே விடுங்க பாத்துக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லாருமே ஒரு வண்டியில ஏறி தயாராகிட்டு இருக்காங்க. அப்ப அண்ணன் ரிவர் கிட்ட என்ன சொல்றாரு, நீ போற இடத்துல ஏதாச்சும் பிரச்சனை நினைச்சுன்னு வச்சுக்கோயேன், அப்படியே ஓடி வந்துரு, இவங்கெல்லாம் செத்தாலும் பரவாயில்ல, நீ மட்டும் எப்படியாச்சும் வந்துரு அப்படின்றாரா. இதை கேட்கிற ஹீரோல, டேய் உன் தங்கச்சிக்கு எந்த பிரச்சனையும் வராது, அப்படியே ஏதாச்சும் பிரச்சனை வந்தா அது என்னாலதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டி எடுத்துட்டு வெளியே வராரு. ஒரு கடைக்குள்ள பூந்து எல்லாருமே கண்ணு வச்சு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ரிவர் எதையோ சென்ஸ் பண்ணி ஒருத்தவரை கை காமிக்கிறா. பார்த்தா அவங்க கிட்ட கன் இருக்கு. ரிவர் மட்டும் இல்லனா கண்டிப்பா அந்த பையன் ஏதாச்சும் ஒரு பெரிய பிரச்சனை பண்ணிருப்பான். இப்போ ரிவர் மூலியமா அந்த கன்னை கண்டுபிடிச்சு தூக்கி போட்டுறாங்க. அடுத்து ஹீரோ போயிட்டு காசு எங்க இருக்குன்னு கேக்குறாரு. அவங்களும் கூட்டு போய் லாக்கரை காமிக்கிறாங்க. அங்க நிறைய பணம் இருக்கு. அப்பாடா, இது இப்போதைக்கு நம்மளுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு ஜோயின்னு ஒரு பொண்ணு சொல்றா. ஆனா அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு, இதெல்லாம் என்ன காசு, இப்ப பாரு இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம மிகப்பெரிய பணக்காரன் ஆக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாக்கருக்குள்ள இருக்க ஒரு பட்டனை அழுத்துறாரு. பார்த்தா அண்டர் கிரவுண்ட் மாதிரி போகுது. உள்ள போனா எக்கச்சக்கமான பணம் கட்டு கட்டா அடுக்கி வச்சிருக்காங்க. அவ்வளவுதான், அவ்வளவு பணத்தை ஒன்னா பார்த்தது இவங்களுக்கு ஒரே குஷி சந்தோஷத்துல இவங்க இந்த பக்கம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்ப ரிவருக்கு ஒரு மாதிரி ஆகுது. சடனா அவளை ஏதோ ஒரு ஜாம்பி வந்து அட்டாக் பண்ணுது. ஆனா அந்த இடத்துல யாருமே இல்ல. இப்ப அவ பயத்தோட ரிவர்ஸ் அப்படின்னு சொல்றா. அப்படியே வெளியே பார்த்தா 2 ஷிப்பு வருது. அந்த ஷிப்பு ஃபுல்லா ஆளுங்க. அவங்க தான் ரிவர்ஸ் போல இருக்கு. காட்டு மிராண்டி மாதிரி எல்லாரையும் சாவடிக்கிறாங்க. பாக்குறதுக்கு மனுஷங்க மாதிரி தான் இருக்காங்க, ஆனா ஜாம்பிஸ் மாதிரி அட்டாக் பண்றாங்க. ரிவர் இதை முன்னாடியே கண்டுபிடிச்சு சொன்னதுனால நம்ம ஆளுங்க எல்லாம் உஷாரா முன்னாடியே தப்பிச்சிட்டாங்க. அப்ப அந்த கன் வச்சிருந்தால அந்த பையன் கத்திக்கிட்டே ஓடி வரான். ப்ளீஸ் என்னையே காப்பாத்திட்டு போங்களேன், என்னை இங்க விட்டு போகாதீங்க, கூட கூட்டு போங்கன்னு கத்திக்கினே ஓடி வரான். ஆனா நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்ணல. அவனை ஏகப்பட்ட ரிவர்ஸ் வந்து அட்டாக் பண்ணுது. அப்ப ஹீரோ என்ன பண்றாரு, அவனை சுடுறாரா. சுட்டக்கு அப்புறமேட்டு அந்த பையன் செத்துறான். செத்துதான் அந்த ரீவர்ஸ் எல்லாருமே அவனை போட்டு போயிடுது. ஏன்னா அந்த ரீவர்ஸுக்கு உயிரோட இருக்கவங்க தான் வேணும், செத்து போனவங்கள எதுவுமே பண்ணாத போல இருக்கு. ஹீரோட வண்டியும் பின்னாடியே அந்த ரீவர்ஸ் துரத்துக்கிட்டு வருது. அப்ப இவங்க ஒரு ஷிப்ல வந்தாங்களே, அந்த ஷிப்பு கிட்ட சொல்றாங்க, ரீவர்ஸ் வந்துட்டாங்க சீக்கிரமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேகமா அந்த ரீவர்ஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. அப்ப முன்னாடி பெரிய பாறை, அந்த பாறையை நோக்கி வேகமா போற மாதிரி போயிட்டு கிட்ட போனதும் டக்குன்னு நவுந்துடுறாங்க. பின்னாடி வந்த ரீவர்ஸோட வண்டி அந்த பாறையில மோதி செதறிடுது. சரி ஓகே, அது கதையை முடிச்சிட்டோன்னு பார்த்தா இன்னொரு வண்டி ஃபாலோ பண்ணுது. அப்ப கரெக்டா இவங்களோட ஸ்பேஸ் ஷிப் முன்னாடி வர இவங்க அந்த ஸ்பேஸ் ஷிப் குள்ள போயிடுறாங்க. பின்னாடி வந்த வண்டி அந்த ஸ்பேஸ் ஷிப்ல மோதி வெடிச்சிருது. இருந்தாலும் அதுல இருந்து ஒரு ரிவர் எப்படியோ உள்ள வந்துருது. இவங்க அந்த ரிவரை சுட்டு சாவடிச்சிடுறாங்க. அப்ப ரிவருடைய அண்ணன், இனி என் தங்கச்சியை கூட்டு போனேன் அவ்வளவுதான் ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட மூஞ்சிலே பொக்குன்னு ஒண்ணு வைக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ரிவர் அந்த ரிவரையே பாத்துட்டு இருக்காளா, அதை பார்த்துக்கிட்டே ஒரு மாதிரி பயத்தோட அழுதுகினே பேசுறா. இவங்க தூங்குனதே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றா. ஏன் இப்படி சொல்றான்னு தெரியல. இன்னொரு பக்கம் ஜோயி அவங்க ஹீரோ கிட்ட போய் கேக்குறாங்க, ஒருத்தவன் நம்ம கிட்ட உதவி கேட்டான்ல, நீ ஏன் அவனுக்கு உதவி செய்யாம வந்த அப்படின்ற மாதிரி கேட்டா நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு ஆல்ரெடி அந்த வண்டியில நம்மளுக்கே இடம் இல்ல, அவன் வந்திருந்தானா கண்டிப்பா வண்டியில இடம் பத்தி இருக்காது, அவனால நம்மளும் மாட்டிருப்போம், சோ ரிஸ்க் எடுக்கலாம் நான் தயாரா இல்ல, நீங்க எல்லாருமே என்னோட க்ரூ மெம்பர்ஸ், இது வரைக்கும் நான் உங்களுக்கு காசு கொடுத்தே பல நாட்கள் ஆகுது, அதனால உங்களோட பாதுகாப்பு எனக்கு முக்கியம், மத்தவங்களெல்லாம் நான் கணக்கு எடுத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் இவங்க திருடிட்டு வந்தாங்களே அந்த பொருட்கள் எல்லாம் விற்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு போறாங்க. அப்போ கெய்லின்னு ஒரு பொண்ணு, ஹீரோவோட டீம் தான், அவளுக்கு நம்ம ரிவருடைய அண்ணன் மேல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் போல இருக்கு. அதனால நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு சொல்றா, இவங்க 2 பேரும் ஏன் நம்ம அனுப்பணும், நம்ம கூடவே வச்சுக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்றா. அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு, இங்க பாரு நம்ம அவங்களுக்கு உதவி பண்ணோம் அவ்வளவுதான், மத்தபடி அவங்களுக்கும் நம்மளுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல, அது மட்டும் இல்ல இப்ப நம்ம பிசினஸ் பேசுறதுக்காக வந்திருக்கோம், சோ கொஞ்சம் அமைதியா இருக்கியா, நான் போய் என் வேலையை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் எடுத்துட்டு வந்த பொருட்கள் எல்லாம் விற்கிறதுக்காக போறாரு. அந்த இடத்துல அங்கவை சங்கவை மாதிரி 2 ட்வின்ஸ் இருக்காங்க. அவங்க கிட்டதான் இந்த பொருளை விற்கிறதுக்காக பேரம் பேசிட்டு இருக்காரா. அப்போ இவங்க பேசுறது வேற யாருக்கும் தெரியக்கூடாது, கேமரால மாட்டிக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போதே அவகிட்ட இருக்க விசிறியை வச்சு மறைக்கிறா. இன்னொரு பக்கம் நம்ம ரிவர் அங்க இருக்க டிவியை உத்து பாத்துக்கிட்டே இருக்காளா. அப்ப இவ மேல நடத்தப்பட்ட ஆராய்ச்சிகள் எல்லாம் அவளுக்கு ஞாபகம் வருது. அப்படியே எல்லாமே ஒரு பிளாஷ்பேக்கா மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கும் போது கண்ணை திறந்து ஒரு வார்த்தை சொல்றா, மிரண்டா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அங்க இருக்க எல்லாருமே போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறா. சுத்தி சுத்தி அடிக்கிறா, பறந்து பறந்து அடிக்கிறா, நல்லா ஜாக்கி சான் மாதிரி போட்டு மிதி மிதின்னு மிதிச்சிட்டு இருக்கா. ஏன் அந்த மாதிரி திடீர்னு எல்லாரையும் அட்டாக் பண்றான்னு தெரியல. அப்ப ஜெயின் இருக்காருல்ல, அவரு தடுக்கிறதுக்காக போய் பிடிக்கிறாரு. அப்ப அவருக்கு படக்கூடாத இடத்துல ஒரு அடி, யாரு என்னன்னுலாம் ரிவருக்கு தெரியல, சுத்தி இருக்க எல்லாருமே அடிச்சு தள்ளிக்கிட்டு இருக்கா. கடைசியா நம்ம ஹீரோ வேற வழி இல்லாம டக்குன்னு கன் எடுக்கிறாரா. அப்ப அவருக்கு முன்னாடி இவ கன் எடுத்து காமிக்கிறா. போச்சு சுற்றுவாப்புல இருக்குன்னு பார்த்தா டக்குன்னு அப்படியே மயங்கி விழுந்துடுறா. அதுக்கப்புறம் ஹீரோ தான் அவளை ஷிப்புக்கு தூக்கிட்டு வராரு. அவங்க அந்த இடத்த விட்டு போனக்கு அப்புறமேட்டு இங்க நடந்த சண்டை எல்லாத்தையுமே அந்த அலையன்ஸ் ஏஜென்ட் பாத்துடுறாரு. அந்த வீடியோ மூலியமா ரிவர் ஹீரோ கிட்ட இருக்கான்றத கண்டுபிடிச்சிடுறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ரிவரோட அண்ணன் மேல செம்ம கோவப்படுறாரு. இவ்வளவு ஆபத்தானவள கூட
வச்சுக்கிட்டு இருக்கோம். 8 மாசம் எங்க கூட இருந்தேன்லடா, ஏன்டா ஒரு வார்த்தையாச்சும் அவளை பத்தி சொன்னியா? உன்னால எனக்கும் என் க்ரூ மெம்பர்ஸுக்கும் ஆபத்து வந்திருக்கும், எப்படி இதை உன்னால மறைக்க முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் திட்டிக்கிட்டு இருக்காரு. அப்ப நம்ம ரிவருடைய அண்ணன் ஃபர்ஸ்ட் நான் போய் என் தங்கச்சியை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிவரை பாக்குறதுக்காக போயிடுறாரு. அப்ப மத்த எல்லாரும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, இவ ரொம்ப ஆபத்தானவளா இருக்கா, திரும்ப இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணானா நம்ம யோசிக்காம அவளை சாவடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு ஏன் நம்ம வயலன்ஸை கையில் எடுக்கணும், நம்ம ஏன் மிஸ்டர் யூனிவர்ஸ் கிட்ட பேசி பார்க்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மிஸ்டர் யூனிவர்ஸுக்கு கான்டாக்ட் பண்றாங்க. இந்த மிஸ்டர் யூனிவர்ஸ் யாரும் இல்ல, ஒரு ஹேக்கர். அண்ட் இவர் தனியால் கிடையாது, இவருக்குன்னு ஒரு பொண்டாட்டி இருக்கு. அந்த பொண்டாட்டி அப்படியே பக்கத்துல உட்கார்ந்து இருக்கு பாருங்க, அப்படியே பார்க்க ரோபோட் மாதிரி இருக்கா. ஆமா, அவரோட பொண்டாட்டி ஒரு ரோபோட் தான், பாட்டை தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருந்திருக்காரு. இவர்கிட்ட கேட்கறது எல்லாமே கிடைக்கும், கிடைக்காதுன்னு ஒண்ணுமே இல்ல. அவர்கிட்ட இந்த வீடியோவை அனுப்பி கேட்கறாங்க. அப்பதான் இவங்களுக்கு தெரிய வருது, ரிவர் வந்து மயங்கி போயில்ல, அவ தூங்கிட்டு இருக்கா. நல்லா சண்டை போட்டுட்டு திடீர்னு டப்புன்னு தூங்கிட்டா. அதுல ஏதாச்சும் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்ல இந்த ஹேக்கரும் அதை பாக்குறாரு. அதுக்கப்புறம் தான் அந்த வீடியோல ஒரு பெரிய விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காரு. என்னன்னு பார்த்தோம்னா, இந்த ஹேக்கருக்கு சில நாட்களா அவர் பார்க்கக்கூடிய படங்கள், டிவி சீரிஸ் இது எல்லாத்துலயுமே சம்பந்தமே இல்லாம சில கோட்ஸை பார்த்திருப்பாரு. அதே கோடு தான் அந்த பார்ல இருக்கக்கூடிய ஒரு டிவிலயும் ஓடிட்டு இருந்திருக்கோம். அதுதான் நம்ம ரிவர் பார்த்துட்டு இருந்திருப்பா. அதை பார்த்தக்கு அப்புறமேட்டு தான் அவளுக்கு ஏதோ ஒன்று ட்ரிகர் ஆகி அப்படி மொட்டத்தனமா சண்டை போட்டுட்டு இருந்திருக்கா. வேற யாரும் இல்ல, இந்த அலையன்ஸ் தான் இவளை பிடிக்கிறதுக்காக அந்த டிவி மூலியமா கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. இந்த பக்கம் ரிவரை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. திரும்ப எஞ்சி யாரையும் அடிக்க போறான்னு சொல்லிட்டு சங்கிலியால கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அப்ப அவ தன்னோட அண்ணன் கிட்ட அழுதுகிட்டு இருக்கா, அண்ணா தயவு செய்து என்ன இன்னொரு வாட்டி தூங்க விட்டுறாதனா, எனக்கு ஏதேதோ வாய்ஸ் எல்லாம் கேக்குது, மிராண்டானா யாருன்னே தெரியல, வேற யாரோட மெமரிஸோ எனக்குள்ள இருக்க புள்ள, எனக்கு அது வேணாண்ணா, பேசாம என்ன சுட்டு கொன்றுங்களேன் அப்படின்ற மாதிரி அழுக ஆரம்பிக்க, இல்ல இல்ல அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. சோ இப்ப அலையன்ஸ் இவங்கள தான் தேடிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிய வந்துருச்சு. இதுக்கப்புறம் வெளியே சுத்திட்டு இருந்தா நம்மளுக்கு சேஃப்டி கிடையாதுன்னு சொல்லிட்டு இவங்களுடைய ஊருக்கு போறாங்க. அந்த இடத்தோட பேரு ஹேவன். அங்க ஷெப்பர்டுன்னு ஒருத்தவர் இவங்களுக்கு உதவி செய்யறாரு. அந்த சமயம் ரிவருக்கு மறுபடியும் ஒரு கனவு வருது. அதே கிளாஸ்ல உட்காந்துட்டு இருக்கா. அப்ப அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. டீச்சர் என்ன சொல்றாங்கன்னா, எல்லாரும் தூங்கிட்டாங்க, நீயும் டயர்டா இருப்ப, கொஞ்ச நேரம் தூங்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல, நம்ம ரிவர் வந்து கேட்க மாட்டாங்க. இல்ல நான் தூங்க மாட்டேன், நான் தூங்க மாட்டேன் அப்படின்னு கத்திக்கிட்டே சுத்தி பார்த்தா டெட் பாடிஸ் தெரியுது. அவ்வளவுதான், அதை பார்த்து பயந்தடிச்சு கனவுல இருந்து எந்திரிடுறா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ கிட்ட இன்னாரான்னு ஒருத்தவங்க பேசிட்டு இருக்காங்க. இவங்க இதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோ கூட இருந்தவங்க தான். பட் இப்ப எல்லாரையும் விட்டுட்டு தனியா வேற ஒரு உலகத்துல இருக்காங்க போல இருக்கு. அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையா. சோ இங்க கொஞ்சம் வந்தீங்கன்னா எனக்கு உதவியா இருக்கும், நான் வேணா பேமெண்ட் கூட பண்றேன், நீங்க வந்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி இன்னாரா கூப்பிட நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு. போறதுக்கு முன்னாடி ஜோய் கிட்ட ஷிப்பை ஒப்படைச்சிட்டு போக போறாரு. அதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்றாருன்னா, நான் கீழே போறேன், சப்போஸ் நான் 1 மணி நேரத்துல திரும்பி வரலனா என்னை பத்தி கவலைப்படாதீங்க, இங்க இருந்து போயிடுங்கன்னு சொல்லிடுவாருன்னு பார்த்தா, ஒழுங்கு மரியாதையா என்ன வந்து காப்பாத்துறீங்க, யாராச்சும் தப்பிச்சு போனீங்க அவ்வளவுதான் உங்களை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு ஷட்டில் எடுத்துட்டு போறாரு. அவர் போற இடத்த பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்குன்னு. மலையில இருந்து அருவி கொட்டுது, அந்த இடத்துல பெரிய கோட்டை, பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கு. அந்த இடத்துக்கு தான் போறாரு. இவங்க கூட இருந்தவங்க தான் ஹெல்ப் கேட்டிருக்காங்க. இருந்தாலும் இவருக்கு ஒரு சந்தேகம், ஒருவேளை அது ட்ராப்பா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுனே தான் போறாரு. அங்க போனா இவர் நினைச்ச மாதிரியே அது ட்ராப் தான். அந்த அலையன்ஸ் ஏஜென்ட் அங்க தான் இருக்கிறான். ரிவர் எங்க இருக்கா, ஒழுங்கா என்கிட்ட ஒப்படைச்சிரு, இல்லனா நான் ஒரு பெரிய வார்ஷிப் வச்சிருக்கேன், அதை வச்சு உன்னோட ஷிப்பை ஈஸியா அழிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி மிரட்ட, ஓஹோ அப்படியா, அழிச்சிருவியா, முடிஞ்சா அழிச்சுக்கோ பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏஜென்ட் கிட்ட ஏதோ ஒரு பீக்கனை தூக்கி போடுறாரு. இந்த பீக்கன் இருந்தாதான் இவரோட ஷிப்பை ட்ராக் பண்ண முடியும். இப்ப அதையே அவர் கையோட எடுத்துட்டு வந்துட்டாரா. சோ நம்ம ஹீரோட ஷிப் எங்க இருக்குன்னு டார்கெட் பண்ணி லாக் பண்ண முடியாது. இங்க பாரு தம்பி, நான் சண்டை போடுறதுக்கெல்லாம் வரல, ரிவரை ஒப்படைச்சிட்டேன்னா நான் வாட்டுக்கு போயிடுவேன், உனக்கு எனக்கு என்ன சண்டை, நம்ம ஏன் அடிச்சுக்கணும், நான் பாரு கன்னு கூட எடுத்துட்டு வரல அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓ கன் எடுத்துட்டு வரலையா, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டப்புன்னு அந்த ஏஜென்ட்டை சுட்டுட்டு அங்க அந்த எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறாரு. ஆனா அந்த ஏஜென்ட் பின்னாடி கூட நம்ம ஹீரோவை பிடிச்சிடுறாரு. கன் இல்லைன்னு சொன்னேன், ஆனா புல்லட் ப்ரூஃப் போட்டு வராத அளவுக்கு நான் ஒன்னும் முட்டாள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்குள்ள பயங்கரமான சண்டை, மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. இதுக்கு நடுவுல இன்னாராவும் ஹெல்ப் பண்ண வராங்களா, அவங்களுக்கும் ஒரு அடி. ஆனா ஹீரோ விடுறதா இல்ல, அங்க இருக்க ஸ்கிரீன் துணியெல்லாம் மூஞ்சில சுத்தி குத்து குத்துன்னு குத்துறாரு. ஆனா அந்த ஏஜென்ட்டுக்கு நிறைய வித்தை தெரிஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு வர்ம கலை போட்டார்ல, அதே மாதிரியே ஏகப்பட்ட வித்தையெல்லாம் காமிச்சு சண்டை போட்டுட்டு இருக்கான். சுத்தமா நம்ம ஹீரோவால அவனை ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த சமயம் நம்ம இன்னாரா என்ன பண்றாங்கன்னு பாருங்க. இவங்க வரும்போது சாமி கும்பிட்டுட்டு இருந்திருப்பாங்க ஊதுவத்தி ஏத்தி வச்சு. ஆனா அது உண்மையான ஊதுவத்தி கிடையாது, அது ஒரு பிளாஷ் பாம். இப்ப அந்த பிளாஷ் பாம் வெடிக்குது. அப்படியே அந்த இடம் ஃபுல்லா ஒரு பிரைட்டான லைட். ஏஜென்ட்டுக்கு கண்ணு தெரியல, அப்படியே கீழே விழுந்துடுறான். அந்த கேப்பை யூஸ் பண்ணி இவங்க 2 பேரும் தப்பிச்சு வெளியே போயிடுறாங்க. பேக்கப்புக்கு நிறைய சோல்ஜர்ஸ் வராங்க. அப்ப நம்ம ஏஜென்ட் அவங்க 2 பேரையும் புடிங்க, தப்பிக்க விடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களும் தேடி போறாங்களா. ஆனா அதுக்குள்ள அவங்க 2 பேருமே ஸ்பேஸ் ஷட்டில் எடுத்துக்கிட்டு அவங்களோட ஷிப்புக்கு போயிடுறாங்க. இப்ப பீக்கன் இல்லாததுனால அவங்க எங்க இருக்காங்கன்னு ட்ராக் பண்ண முடியாது. நம்ம ஏஜென்ட்டால அவங்கள கண்டுபிடிக்க முடியல. ஹீரோயினார அவ கூப்பிட்டுட்டு ஷிப்புக்கு வந்துடுறாரு. அந்த இடத்துல நம்ம ரிவருக்கு மறுபடியும் கனவு வருது. அதே கிளாஸ் ரூமுக்கு தான் போறாங்க. இதுக்கு முன்னாடியே அவங்களோட சின்ன வயசுல இருக்க மாதிரி பார்த்திருப்போம். ஆனா இப்போ அவங்களோட வயசுலயே கிளாஸ் ரூமுக்கு போறாங்க. அந்த இடத்துல யாருமே இல்ல. சுத்தி முத்தி பாக்குறாங்க. ஏதோ ஒரு கோடு மாதிரி இருக்கு. அதை பார்த்துட்டு இந்த பக்கம் திரும்பினா ஒரு ஜாம்பி வந்து அவங்களை அட்டாக் பண்ணுது. மறுபடியும் அதை பார்த்து
புடிச்சு எந்திரிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த ஜேன் இருக்கான்ல, அவனுக்கு ரிவரை சுத்தமா பிடிக்கல. ஏன்னா பயங்கரமா அடி வாங்கினது இவன் தானே. சோ ரிவரையும் அவங்க அண்ணனையும் இப்படியே இறக்கி விட்டு போயிடலான்ற மாதிரி ஜேன் சொல்றான். அதுக்கு அண்ணன் என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க, ஹெவனுக்கு போனதும் நானும் என் தங்கச்சி இந்த ஷிப்பை விட்டு போயிடுறோம். அதுக்கப்புறம் உங்க கண்ணிலே படமாட்டோம். அது வரைக்கும் தயவு செய்து அமைதியா இருங்க அப்படின்ற மாதிரி அவங்க அண்ணன் சொல்ல, ஜேனுக்கு இதுல விருப்பமே இல்ல. இவன் நம்ம கூட இருக்கிற ஒரு நிமிஷமும் நம்மளுக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாம ரிவரை கொல்றதுக்காக ஒரு கன் எடுத்துட்டு போறாரு. ஆனா ரிவர் அதை முன்னாடியே சென்ஸ் பண்ணிட்டு சீலிங்ல ஒளிஞ்சிக்கிறா. கரெக்டா ஜேன் உள்ள வந்ததும் அவர் மண்டையில ஒரு டப்பாவை போட்டு மட்டையாக்கிடுறா. இந்த சவுண்ட் மத்த எல்லாருக்கும் கேட்டு ஓடி வருது. வந்து பார்த்தா ஜேன் மட்டும் தான் மயங்கி போயிருக்காரு. ரிவரை காணோம். சீக்கிரம் அவன் இந்த ஷிப்பை விட்டு தப்பிச்சு போக கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே அவளை பிடிக்கிறதுக்காக ஓடிடுறாங்க. ஆனா நம்ம ரிவரோட அண்ணன் மட்டும் அங்கேயே நின்னுகிட்டு இருக்காரா. பார்த்தா டக்குன்னு ரிவர் உள்ள இருந்து வரா. அதே இடத்துலதான் ஒளிஞ்சிக்கிட்டு இருந்திருப்பா போல இருக்கு. அண்ணனை பார்த்ததும் கதவை திறக்கிறான். ஆனா திறந்துட்டு அவரோட தொண்டையிலே வைக்கிறா பாருங்க ஒண்ணு. எதுக்கு அவங்க அண்ணனையும் அடிச்சான்னு தெரியல. மேபி அந்த கனவுல இவ ட்ரிகர் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வெண்ட் மூலியமா அந்த இடத்துக்குள்ள வராரு. அங்க ரிவர் கம்ப்யூட்டர்ல எதையோ தேடிக்கிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோ சைலண்டா பின்னாடி போயிட்டு அவ தலையில கன்னை வைக்க இவ திரும்பவே இல்ல. அசால்ட்டா கன்னை தூக்கி எய்ம் பண்றா. கம்ப்யூட்டர்ல ஏதோ ஒரு பிளானட் தேடிட்டு இருந்திருப்பா போல இருக்கு. அதை கண்டுபிடிச்சிட்டா. அந்த பிளானட்டை பார்த்து மிரண்டா அப்படின்னு சொல்றா. அப்பதான் அவங்க எல்லாருக்குமே தெரிய வருது, மிரண்டான்றது ஒரு ஆளோடைய பேர் கிடையாது, பிளானட்டோடைய பேரு. ஆனா இப்படிப்பட்ட பிளானட் இருக்குன்றது யாருக்குமே தெரியல. ஏன்னா அந்த பிளானட் மனுஷங்க வாழ்றதுக்கு தகுதியே இல்லாத இடம். இந்த பிளானட் எப்படி நம்ம ரிவருக்கு தெரியும்னு சொல்லிட்டு அந்த பிளானட்டை பத்தி தேடி பாக்குறாங்க. அப்பதான் பார்த்தா சில வருஷங்களுக்கு முன்னாடியே அந்த பிளானட்ல தங்குறதுக்காக சில ஒர்க்கர்ஸ் போயிருக்காங்க. ஆனா அதை பத்தின எந்த ஒரு ரெக்கார்டுமே இல்ல. அவங்களுக்கு என்ன ஆச்சு, எத்தனை பேர் போனாங்க அப்படின்ற ஒரு டீட்டெயில் கூட இல்ல. சோ அலையன்ஸ் ஏதோ ஒண்ணு மறைக்க நினைக்கிறாங்க. அதை நம்ம கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிராண்டா எங்க இருக்குதுன்னு பாக்குறாங்க. இவங்களோட ஊரு ஹெவன் இருக்குல்ல, அந்த ஹெவனை தாண்டி தான் மிராண்டாக்கு போகணும். ஆனா அதுக்கு நடுவுல தான் இந்த ரீவர்ஸ் எல்லாம் இருக்காங்க. இது வரைக்கும் யாருமே அந்த இடத்த கிராஸ் பண்ணது கிடையாது. ஏன் அலையன்ஸ் கூட அங்க போகிறதுக்கு பயப்படுவாங்க. சப்போஸ் யாராச்சும் அந்த இடத்துக்கு போனா அவங்களே வாலண்டரியா அந்த ரீவர்ஸுக்கு லஞ்ச் ஆயிடுவாங்க. இவ்வளவு ஆபத்தான இடத்த தாண்டி அந்த மிராண்டாக்கு கண்டிப்பா போய் தான் ஆகணுமா? சரி ஓகே யோசிப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளோட ஊருக்கு ஃபர்ஸ்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட ஊரான ஹேவனுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா ஊரே யாரும் அட்டாக் பண்ணி ஃபுல்லா அடிச்சு வச்சிருக்காங்க. சின்ன பசங்க கூட விடாம எல்லாரையும் சாவடிச்சிட்டாங்க. அந்த இடத்துல ஷெப்பர்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. ரிவருடைய அண்ணன் ஒரு டாக்டர்ல, சோ சீக்கிரமா அவர் வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டா அவர் வரதுக்குள்ள இந்த பக்கம் ஷெப்பர்டு இறந்துடுறாரு. அவ்வளவுதான். அதை பார்த்ததுல இருந்து நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகுது. இவரால தான் எல்லாரும் இறந்துட்டாங்க, நம்ம இங்க வந்திருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீலிங்கா அவருடைய ஷிப்புக்கு போறாரா. அப்ப அந்த ஏஜென்ட் பையன் பேசுறான், இவன் தான் எல்லாரையும் கொண்டிருப்பான் போல இருக்கு. நான் சொன்னதை கேட்டிருந்தா இந்த மாதிரிலாம் நடந்திருக்குமா? இப்ப பாரு எத்தனை உயிர் போயிடுச்சு பாரு, எல்லாம் ஒன்னாலதான். அடே அதுக்குன்னு குழந்தைங்களை கூட வாடா கொல்லுவ? ஃபர்ஸ்ட் உன்னை எதுக்காக அலையன்ஸ் அனுப்பி விட்டுருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? எதுக்கு ரிவர் அவங்களுக்கு வேணும்ன்றது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா அந்த ஏஜென்ட் வந்து, எனக்கு அதெல்லாம் தேவையில்லாத விஷயம், எனக்கு கொடுத்த வேலையை மட்டும்தான் என்னால பார்க்க முடியும், ஒழுங்கா ரிவரை என்கிட்ட ஒப்படைச்சிடு, இல்லைன்னா இதே மாதிரி இன்னும் நிறைய உயிர் போகும் அப்படின்ற மாதிரி அந்த ஏஜென்ட் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ அந்த கனெக்ஷனை கட் பண்ணிட்டு வெளியே போயிடுறாரு. செம்ம கோவத்துல அங்க இருக்க எல்லார்கிட்டையும் சீக்கிரமா எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க, நம்ம மிராண்டாக்கு போறோன்றாரு. ஆனா நடுவுல அந்த ரீவர்ஸ் இருக்காங்களே, அவங்கள எப்படி கிராஸ் பண்றது அப்படின்னு கேட்டா அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு, இவரோட ஊர்ல இறந்து போயிருக்காங்கல்ல அவங்க எல்லாரோட பாடிஸையும் எடுத்து ஷிப்பு முன்னாடி கட்டுறாரு. அண்ட் அவங்களோட ரத்தம் எல்லாத்தையுமே ஷிப்பு ஃபுல்லா பெயிண்ட் மாதிரி அடிக்கிறாரு. அப்படியே அச்சல் பாக்குறதுக்கு ரீவர்ஸோட ஷிப்பு மாதிரியே மாத்திட்டாரு. இப்ப இவங்க அந்த வழியா போனாங்கன்னா மாட்டிக்க மாட்டாங்களே, அதனாலதான் ஷிப் இந்த மாதிரி ரெடி பண்ணி அந்த வழியா போறாரு. அந்த ரீவர்ஸோட இடம் பார்க்கவே அவ்வளவு மோசமா இருக்கு. ஸ்பேஸ்ல கூட அதுங்க சும்மா இல்ல, ஒரு ஸ்பேஸ் ஷிப்பை ரெண்டு பக்கமா புடிச்சு இழுத்து உடைக்குதுங்க. ஏகப்பட்ட மனுஷங்களோட எலும்பு கூட எல்லாம் இருக்கு. இந்த இடத்துல கட்டி வச்சு சித்திரவதை படுத்தி இருக்கவங்க போல இருக்கு. மாட்டிப்போமோ அப்படின்ற ஒரு பயத்தோட தான் போறாங்க. பட் எப்படியோ அவங்க மாட்டிக்காம அந்த இடத்த தாண்டி மிராண்டாக்குள்ள வந்துடுறாங்க. அங்க வந்து பார்த்தா எல்லாமே நார்மலா தான் இருக்கு. ரேடியேஷன்லாம் இல்ல, ஆக்சிஜன், கிராவிட்டி அது எல்லாமே நார்மலா தான் இருக்கு. அப்படியே சுத்தி பாக்குறாங்க. அந்த ஊரு பார்க்க அவ்வளவு பெருசா இருக்கு. ஏகப்பட்ட மக்கள் இங்க வாழ்ந்திருப்பாங்க போல இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு இடம் இருக்குது, இதையே அந்த அலையன்ஸ் மறைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்துட்டு இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு சிக்னல் கிடைக்குது. உடனே அந்த சிக்னலை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. வழியில ஒரு எலும்பு கூட, அந்த எலும்பு கூட உத்து பாக்குறாங்களா, அந்த பாடியில எந்த ஒரு அடியும் படல, பிராக்சரும் ஆகல, ஆனா அப்படியே இறந்து போயிருக்கிறாங்க. என்ன ஆயிருக்கும் இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பினா அங்க வண்டியில ஒரு டெட் பாடி, அதே மாதிரிதான் எந்த ஒரு அடியும் படல, ஆனா இறந்து போயிருக்கிறாங்க. இந்த மாதிரி இவங்க சுத்தி பாக்குற இடம் எல்லாத்துலயுமே ஏகப்பட்ட எலும்பு கூடுகள் இருக்கு. சாப்பிட்டுட்டு இருக்கும் போது, ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கும் போது, நடந்துகிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி என்னென்னலாம் வேலை பார்த்துட்டு இருந்தாங்களோ அப்படியே அதே இடத்துல இறந்து போய் கிடக்குறாங்க. அந்த பாடியோடைய கலர் கூட அன்யூஷுவலா இருக்கு. இப்போ ஒரு பாடி டீகம்போஸ் ஆச்சுன்னா அது ஒரு விதமான கலர்ல இருக்கும்ல, ஆனா அந்த டீகம்போஸ் ஆன பாடியோட கலரை பார்த்தா அந்த மாதிரி இல்ல, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. சரி உடம்புல எந்த ஒரு அடியும் படல, ஒருவேளை ஏதாச்சும் பாய்சனை குடிச்சிருப்பாங்களோ, ஏதாவது பாய்சனஸ் கேஸ் ரிலீஸ் ஆயிருக்குமோ அப்படின்னு பார்த்தா அதுக்கான தடயமும் இல்ல. ஏதாச்சும் பாய்சன் உள்ள போச்சுன்னா அவங்க துடிச்சு சாவாங்கல்ல, அப்போ அவங்க கை கால்லாம் வேற வேற பொசிஷன்ல ஒரு மாதிரி விழுந்து செத்துருப்பாங்க. ஆனா இவங்கெல்லாம் பார்க்க எப்படி இருக்கிறாங்கன்னா, தூங்கிட்டு இருக்கும் போதே இறந்துட்டாங்கன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு இவங்களோட பொசிஷன் எல்லாம். இதெல்லாம் பாக்குற ரிவர் அழுக ஆரம்பிக்கிறா. அவளுக்கு சும்மாவே மண்டைக்குள்ள
பிளானட்டுக்குள்ள ஏகப்பட்ட வாய்ஸஸ் கேட்டுட்டு இருக்கோம். இப்போ இந்த பிளானட்டுக்கு வந்தக்கு அப்புறமேட்டு இங்க இறந்து போனவங்களோட எல்லா வாய்ஸஸும் அவளோட மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த பிளானட்ல இருக்கக்கூடிய எல்லாருமே இறந்துட்டாங்க, ஒருத்தர் கூட உயிரோட இல்ல. அப்படி இவங்களுக்குலாம் என்னதான் ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே அந்த சிக்னல் வந்த இடத்துக்குள்ள போறாங்க. இந்த இடத்துல இருந்து தான் சிக்னல் வந்திருக்கும் போல இருக்கு. அங்க ஒரு டிவைஸ் இருக்கு. அந்த டிவைஸை ஆன் பண்ணது ஒரு ஹாலோகிராம் பிளே ஆகுது. அதுல தான் எல்லா உண்மையுமே உங்களுக்கு தெரிய வருது. அதுல ஒரு டாக்டர் பேசுறாங்க. சில இமேஜஸை மட்டும் தான் என்னால ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போட்டோஸை காமிக்கிறாங்க. அதுல பார்த்தா இப்ப இவங்க வரும்போது நிறைய பிணங்களை பார்த்தாங்கல்ல, அந்த போட்டோஸை தான் காமிக்கிறாங்க. இந்த இடத்துல எந்த ஒரு போரும் நடக்கல, டெரஃபார்மிங் எதுவுமே நடக்கல. என்விரான்மெண்ட் எல்லாம் அவ்வளோ ஸ்டேபிளா இருந்துச்சு. கிட்டத்தட்ட பூமியோடைய 2வது காப்பி மாதிரியே இருந்துச்சு. அப்பதான் இந்த டாக்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. சாதாரணமா பூமியில இருக்க எல்லாருக்குமே ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், கோவங்கள் இது எல்லாமே இருக்கும்ல, அது எதுவுமே இந்த பிளானட்ல இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த கோவத்தையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் குறைக்கிறதுக்காக காத்துல ஹைட்ரோகுளோரைட கலந்து விட்டுருக்காங்க. அதுவும் வேலை செஞ்சுச்சு. எல்லாருமே சண்டை போடுறதை நிறுத்திட்டாங்க. ஆனா எப்ப நிலைமை மோசமாச்சுன்னா, சண்டை போடுறத மட்டும் நிறுத்தாம அவங்க எல்லாத்தையுமே நிறுத்திட்டாங்க. வேலைக்கு போறது, சாப்பிடுறது, தூங்குறது, பேசுறது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே நிறுத்திட்டாங்க. மொத்தம் அந்த பிளானட்ல 30 லட்சம் மக்கள், அவங்க எல்லாருமே தான் சாவர வரைக்கும் எதுவுமே பண்ணாம அப்படியே உட்கார்ந்த இடத்துலயே எதுவுமே பண்ணாம இறந்துட்டாங்க. சரி, இதோட பிரச்சனை முடிஞ்சான்னு பார்த்தா அதுதான் கிடையாது. இதை விட இன்னும் கொடூரமான விஷயம் என்னன்னா, 90% மக்கள் இப்படி செத்துருக்காங்க. மீதி 10% மக்களுக்கு இந்த ஹைட்ரோகுளோரைடு அப்படியே வேற மாதிரி ரியாக்ட் ஆயிருக்கு. கோவமும் அக்ரஷனும் பயங்கரமா அதிகமாயிடுச்சு. அப்படி ஆனதுனால அவங்க எல்லாருமே ஒரு கொடூரமான மான்ஸ்டர்ஸ் மாதிரி மாறிட்டாங்க. அதாவது மனுஷங்க எல்லாரையும் உயிரோட புடிச்சு சாப்பிடுறதுல அந்த ரீவர்ஸ் இப்படிதான் உருவாகியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே அந்த டாக்டர் சொல்லி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு ரீவர்ஸ் வந்து அவங்கள சாவடிச்சிருது. இப்படி நம்ம ஆட்களுக்கு எல்லா உண்மையும் தெரிய வந்துருச்சு. கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ணப்பட்ட வீடியோ இது. அதை அலையன்ஸ் இத்தனை வருஷமா யாருக்குமே தெரியாம அழகா மறைச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க. எவ்வளவு பெரிய விஷயத்தை ஈஸியா மறைக்க ட்ரை பண்ணிருக்காங்க. இது எப்படியாச்சும் எல்லாருக்கும் தெரிய வைக்கணும். ஆனா இவங்க கிட்ட அவ்வளவு பெரிய பிராட்காஸ்ட் இல்ல. சோ என்னடா பண்றதுன்னு யோசிக்கும் போதுதான் இவங்களுக்கு மிஸ்டர் யூனிவர்ஸ் ஞாபகம் வராரு. அவர் தான் மிகப்பெரிய ஹேக்கர் ஆச்சே. சோ அவர்கிட்ட சொன்னா இந்த சோலார் சிஸ்டத்துல இருக்க 30 பிளானட்ஸுக்கும் இதை லைவா வெளியே கொண்டு வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசுறாங்க. இந்த மாதிரி நாங்க வந்துகிட்டு இருக்கோம், அலையன்ஸுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு, யார் வந்தாலும் உள்ள விட்டுறாத, நாங்க அங்க வந்துகிட்டு இருக்கோன்றதையும் யாருக்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட் பண்ண. இந்த பக்கம் மிஸ்டர் யூனிவர்ஸ் கிட்ட பார்த்தா ஆல்ரெடி இந்த அலையன்ஸ் ஏஜென்ட் அங்க வந்துட்டான் போல இருக்கு. இவங்க இங்க இருக்காங்கன்றத சொல்லக்கூடாதுன்னு மிரட்டி தான் பேச வச்சிருந்திருக்கான். இது தெரியாம நம்ம ஹீரோ வேற இங்க வந்துகிட்டு இருக்காரு. இந்த பக்கம் அந்த ஏஜென்ட் பைய ஹீரோ வராருன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த மிஸ்டர் யூனிவர்ஸை குத்தி கொன்னுறான். அந்த பக்கம் வந்துகிட்டு இருக்க ஹீரோவை காமிக்கிறாங்க. போகும்போது எப்படியோ மாட்டிக்காம போயிட்டாங்க, ஆனா வரும்போதும் அதே ரூட்ல தானே வரணும். சோ இந்த வாட்டி எப்படியாச்சும் மாட்டிக்காம போயிடணும்டா கடவுளேன்னு சொல்லிட்டு வேண்டினே தான் வராங்க. ஆனா அந்த ரீவர்ஸுக்கு சந்தேகம் வந்துருது. இந்த ஷிப்பை பாக்குறதுக்காக கிட்ட வராங்களா, இன்னும் கிட்ட வந்தா கண்டிப்பா இவங்க மாட்டிப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஷிப்பை சுட்டு வெடிக்க வச்சுட்டு அங்கிருந்து வேகமா கிளம்பிடுறாங்க. உடனே ரீவர்ஸோடைய எல்லா ஷிப்பும் இவங்களை துரத்த ஆரம்பிக்குது. இதே டைம்ல அந்த பக்கம் அந்த ஏஜென்ட் அவங்க சோல்ஜர்ஸ் எல்லாருமே கூப்பிட்டு வந்துட்டான். அத்தனை ஷிப்பு நம்ம ஹீரோக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த பிளானட்டை சுத்தி ஒரு அடர்த்தியான கிளவுட் மாதிரி இருக்கும். அதை தாண்டி தான் இந்த பிளானட் குள்ள வரணும். சோ ஓரளவுக்கு கிட்ட வந்தாதான் இந்த பிளானட் குள்ள யார் வராங்கன்றதே பார்க்க முடியும். அதே மாதிரிதான் நம்ம ஹீரோக்கும் இங்க எத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்றது தெரியாது. இதெல்லாம் தெரியாம நம்ம ஹீரோ வேற வந்துட்டு இருக்காரா. இந்த ஏஜென்ட் பையன் நம்ம ஹீரோடைய ஷிப் மேல மிசைல லாக் பண்ணிடுறான். இந்த மாதிரி லாக் ஆனா நம்ம ஹீரோடைய ஷிப்புக்கும் தெரியும். ஆனா அது தெரிஞ்சும் அவர் வேகமா இதே இடத்த நோக்கி தான் வந்துட்டு இருக்காரு. கொஞ்சம் கூட நவுறவே இல்ல. பெரிய ஹீரோன்னு நினைப்பு அப்படியே வேகமா வந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சிரிச்சுக்கினே திரும்பினா நம்ம ஹீரோடைய ஷிப்பு வருது. ஆனா அவருக்கு பின்னாடியே ஏகப்பட்ட ரீவர்ஸோடைய ஷிப்பு. அவ்வளவுதான். அதை பார்த்தது இந்த ஏஜென்ட் ஆடி போயிடுறான். இப்ப ஹீரோ அட்டாக் பண்ணாம வந்துட்டு இருக்க ரீவர்ஸ் அட்டாக் பண்ண சொல்றான். அந்த ரீவர்ஸுக்கும் இன்னைக்கு கிடைச்சதுரா வேட்டன்ட்டு பூந்து விளையாடிட்டு இருக்குங்க. நம்ம ஹீரோ அங்க நடக்கிற சண்டைக்குள்ள பூந்து எஸ்கேப் ஆயிட்டு இருக்காரு. ஷிப்பை ஓட்டிக்கிட்டு இருக்க பைலட் பயங்கர திறமசாலி போல இருக்கு. செமையா ஓட்டுறான். ஷிப்புக்கு சின்ன அடிப்படுது. பட் இருந்தாலும் அது எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணி ஓரளவுக்கு அந்த பிளானட் கிட்ட வந்துட்டான். அப்பாடா போயிடலாம் அப்படின்னு பார்த்தா டக்குன்னு முன்னாடி ஒரு பெரிய ஷிப்பு விட்டா அது மேல இடிச்சிருப்பாங்க. ஆனா டக்குன்னு செங்குத்தா ஷிப்பை திருப்பி அந்த ஷிப்ல மோதாம தப்பிச்சிடுறாங்க. பலகட்ட போராட்டத்தை தாண்டி அந்த பிளானட் குள்ள வந்துடுறாங்க. ஆனா இவங்க பின்னாடியே ஒரு ரீவர் ஷிப்பு வந்து இவங்களை அட்டாக் பண்ணிடுது. அவ்வளவுதான். இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு தப்பிச்சு வந்தாங்களே எல்லாம் வேஸ்ட். அப்படியே கரன்னு அந்த ஷிப்பு சுத்திக்கிட்டே கீழே கிராஷ் ஆக விழுந்துகிட்டு இருக்கு. ஷிப்பு சுத்துல உள்ள இருக்க எல்லாரும் மயங்கியே போயிடுறாங்க. அந்த பைலட் தான் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த ஷிப்பை ஸ்டேபிள் பண்ணி ஒரு பர்ஃபெக்டான லேண்டிங்கா இல்லைனாலும் சேஃபா லேண்ட் பண்ணிடுறான். பாத்தீங்களா நான் இப்படி பயங்கரமா ஓட்டினா என்ன மாதிரிலாம் யாரும் திறமையா ஓட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் சந்தோஷத்துல கத்திக்கிட்டு இருக்கான். அவன் அந்த சந்தோஷத்தை முழுசா சொல்லி முடிக்கல. எங்க இருந்தோ ரீவர்ஸ் உடைய ஷார்ப்பான வெப்பன் வந்து அவனை குத்துது. அவ்வளவுதான். அந்த இடத்துல அந்த பைலட் காலி. உள்ள அந்த ரீவர்ஸ் எல்லாம் வந்துருச்சு. இவங்க கன் எடுத்துட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே போனா அந்த ரீவர்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு வந்து எல்லாருமே கொன்றும். அதனால நம்ம ஹீரோவை தவிர மத்த எல்லாருமே இந்த இடத்துல நின்று ரீவர்ஸை தடுக்க போறாங்க. ஹீரோ மட்டும் மேல போறாரு. அங்க போய் பார்த்தா அந்த ஹேக்கரை குத்தி சாவடிச்சு போட்டு வச்சிருக்காங்க. அவரை மட்டும் சாவடிக்கல, அங்க இருக்கக்கூடிய மொத்த சிஸ்டத்தையும் அடிச்சு உடைச்சிட்டாங்க. அந்த ஹேக்கர் இறந்து போன நிலைமையில ரோபோட்டோட
மடியில படுத்துட்டு இருக்காரு, அதாவது அவரோட பொண்டாட்டி மடியில படுத்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ கிட்ட போனதும் அந்த ரோபோட் தானா பேசுது. இந்த ஹேக்கர் கடைசியா என்ன சொல்லணும்னு நினைச்சாரோ அதை அந்த ரோபோட்குள்ள அப்லோட் பண்ணி விட்டு இறந்து போயிருப்பாரு போல இருக்கு. இப்ப அந்த ரோபோட் அப்படியே பேசுது. என்ன சொல்லுதுன்னா, அந்த ஏஜென்ட் இங்க இருக்க எல்லா சிஸ்டத்தையும் உடச்சிட்டதா நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா நான் பேக்கப்புக்கு கீழே ஜென்ரேட்டர் கிட்ட சில சிஸ்டம் வச்சிருக்கேன், அங்க போனா உன்னோட வேலையை முடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோக்கு ஒரு மெசேஜ் அந்த ரோபோட்குள்ள அப்லோட் பண்ணி வச்சிருக்கான். அதை அந்த ரோபோட் சொல்ல உடனே நம்ம ஹீரோ அந்த இடத்த நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ போன கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஏஜென்ட் பயிலும் அங்க வந்துடுறான். இந்த ரோபோட் யார் அந்த பக்கம் கிராஸ் பண்ணாலும் அந்த விஷயத்த சொல்லும் போல இருக்கு. ஏஜென்ட் கிட்ட வந்ததும் மறுபடியும் அந்த ரோபோட் நம்ம ஹீரோ கிட்ட என்னெல்லாம் சொல்லிச்சோ அது எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளவுதான். இப்ப நம்ம ஹீரோ எங்க போயிருக்காருன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஏஜென்ட் அங்க போக ஆரம்பிக்கிறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த கம்ப்யூட்டர் கிட்ட வந்துட்டாரு. பார்த்தா நடுவுல அந்த கம்ப்யூட்டர் இருக்கு, அங்க போறதுக்கு எந்த ஒரு பிரிட்ஜும் இல்ல. சரி குரங்கு மாதிரி தொங்கிக்கிட்டே போயிடலான்னு சொல்லிட்டு ரெடி ஆகுறாரா, அப்ப பின்னாடி கூட இந்த ஏஜென்ட் வந்து சுடுறான். அவ்வளவுதான். பதிலுக்கு நம்ம ஹீரோவும் சுட்டுட்டு அங்க இருந்து குடுகுடுன்னு இறங்கி கீழே போறாரு. அப்பயும் இந்த பையன் விடலையே, பின்னாடியே வந்து நம்ம ஹீரோவை அடி அடின்னு அடிக்கிறான். இந்த மாதிரி ஒரு பக்கம் இங்க சண்டை போய்கிட்டு இருக்க, அந்த பக்கம் மத்தவங்களை காமிக்கிறாங்க. அந்த ரீவர்ஸ் எல்லா பக்கமும் உடச்சிக்கிட்டு உள்ள வந்துருது. இவங்க முடிஞ்ச அளவுக்கு சுடுறாங்க, ஆனா ஏகப்பட்ட ரீவர்ஸா வருதா. சோ நம்ம ஜோயி, கைலி, ஜெயின் இவங்க எல்லாருக்குமே அடிபட்டுருது. இதுக்கு மேல நம்மளால சமாளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே பின்னாடி வந்து அந்த டோரை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஆனா அது முழுசா மூட முடியல. யாராச்சும் ஒருத்தங்க வெளியே போயிட்டு மேனுவலா அந்த பட்டனை அழுத்தி தான் க்ளோஸ் பண்ண முடியும் புள்ள. போச்சு, இப்ப யாரா போறது, என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்களா. அப்ப ரிவருடைய அண்ணன் அடிப்பட்டவங்களுக்கு மருந்து போடலாமேன்னு சொல்லிட்டு இவரோட பேகை தேனா அவரோட மெடிக்கல் பேகை காணோம், வெளியவே விழுந்துருச்சு புள்ள இருக்கு. ஐயோ என் பேக் அங்க இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாரா. அப்ப இவர் மேல ஒரு புல்லட் பட்டுருது. அவ்வளவுதான். அவரு ஒரு பக்கம் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. ரிவரை பார்த்து, சாரிமா, இதுக்கப்புறம் என்னால உன் கூட இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்ப ரிவர் என்ன சொல்றாங்க, இல்லனா நீங்க அப்படிலாம் பேசாதீங்க, இத்தனை நாள் நீங்க தானே என்ன பத்திரமா பாத்துக்கிட்டீங்க, இப்போ என்னோட சான்ஸ், நான் உங்களை சாக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வேகமா வெளியே ஓடி போயிட்டு இருக்க ரீவர்ஸ் எல்லாரையும் அடிச்சு தள்ளி விட்டுட்டு அந்த பேகை தூக்கி உள்ள போட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பட்டனையும் அழுத்தி டோரை க்ளோஸ் பண்ணி விட்டுறா. ஆனா பாவம் ரிவர் அந்த ரீவர்ஸ் கிட்ட மாட்டிக்கிறா. இந்த பக்கம் சண்டை முடிஞ்ச பாடு இல்ல. ஏஜென்ட்டும் ஹீரோவும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல அந்த ஏஜென்ட் நம்ம ஹீரோவை கத்தியால குத்திடுறான். இருந்தாலும் நம்ம ஹீரோ விட மாட்டான்டான்னு சொல்லிட்டு அதை அப்லோட் பண்றதுக்காக போறாரா. அப்போ அந்த ஏஜென்ட் நம்ம ஹீரோக்கு ஒரு வர்ம கலையை போடுறான். அவ்வளவுதான். நம்ம ஹீரோவால நவுற முடியல. அப்படியே இவரை குத்தி சாவடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கத்தி எடுத்துட்டு கிட்ட வரான். அந்த சமயம் நம்ம ஹீரோ டக்குன்னு திரும்பி அவனோட கழுத்திலே ஒண்ணு வைக்கிறாரு. அவ்வளவுதான். இப்ப அந்த ஏஜென்ட்டால நவுற முடியல. ஏஜென்ட்டை புடிச்சு இழுத்துட்டு போய் ஒரு ஓரமா உட்கார வச்சிடறாரு. அதுக்கப்புறம் அந்த ஏஜென்ட் நவுற முடியாத மாதிரி கத்தியை வச்சு பின்னாடி இருக்க கம்பியில குத்தி விட்டுறாரு. நான் உன்னை சாவடிக்க மாட்டேன், ஆனா இதை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட இருக்க அந்த டிவைஸை அப்லோட் பண்ணி விட்டுறாரு. அதுல அந்த டாக்டர் அங்க என்னெல்லாம் நடந்துச்சுன்றத சொல்றாங்க. அந்த ரீவர்ஸ் எப்படிலாம் உருவாயிருக்கு, எத்தனை பேர் இதனால செத்துருக்காங்கன்றத அந்த ஏஜென்ட் பார்த்து அவரோட கண்ணெல்லாம் கலங்குது. இவருக்கு என்னன்னா எல்லாருமே ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், அலையன்ஸை ஃபாலோ பண்ணாதான் எல்லாரும் நல்லா வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவர் இவ்வளவு நேரமா ஹீரோவை தடுக்கிறதுக்காக வந்திருப்பாரு. ஆனா இங்க இவ்வளவு பெரிய கொடூரம் நடந்திருக்கு, அதை அலையன்ஸ் மறைச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சதும் அவரையும் மீறி அவரோட கண்ணு கலங்குது. இவர் மட்டும் அதை பார்க்கல. அப்லோட் பண்ணதுனால இந்த புது சோலார் சிஸ்டத்துல இருக்க எல்லா உலகத்துல இருக்கவங்களும் இதை பாக்குறாங்க. அந்த பக்கம் நம்ம ரிவர் இன்னும் சாகல, பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கா. ஆனா அங்க எக்கச்சக்கமா ரீவர்ஸ் இருக்கிறதுனால இவ பொழைப்பாலா என்னன்னு தெரியல. பட் முடிஞ்ச அளவுக்கு அங்க அவ போராடிக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வராரு. வேலையை முடிச்சாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரிவர் எங்க அப்படின்னு கேட்டா அவ இறந்துட்டான்ற மாதிரி தலையாட்டுறாங்க. அந்த சமயம் நம்ம ரிவர் கெத்தா டோரை ஓபன் பண்ணிட்டு மாசா நிக்கிறா. எல்லா ரீவர்ஸையும் ஒரே ஆளா காலி பண்ணிட்டா. அப்போ செவுத்தெல்லாம் உடைச்சுக்கிட்டு இந்த அலையன்ஸோட சோல்ஜர்ஸ் வராங்க. நம்ம ஏஜென்ட் ஒரு வார்த்தை சொன்னா போதும், இங்க இருக்க எல்லாருமே சுட்டு காலி பண்ணிடுவாங்க. ஏஜென்ட் கன்ஃபர்மேஷன் கொடுங்க, என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்க இந்த ஏஜென்ட் வந்து இல்ல அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டிய வேலை ஒன்னும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க எல்லாரும் கண்ணை இறக்கிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. கத்தி குத்து வாங்கின ஹீரோவையும் காப்பாத்தியாச்சு, புல்லட் அடி வாங்கின ரிவருடைய அண்ணனையும் காப்பாத்தியாச்சு. யாருக்கும் ஒன்னும் ஆகல. அதுக்கப்புறம் இறந்து போனவங்க ஷெப்பர்டு, பைலட், மிஸ்டர் யூனிவர்ஸ் இவங்க எல்லாருக்கும் இறுதி மரியாதை பண்ணிட்டு டேமேஜ் ஆன இவங்களுடைய ஷிப்பையும் சரி பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் கைலிக்கு நம்ம ரிவரோட அண்ணன் மேல ஒரு கண்ணுல அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. ஒரு பக்கம் ஓரமா அவங்க ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க இதை ஃபர்ஸ்ட் டைம் ரிவர் பாக்குறா புள்ள இருக்கு. அப்படியே பேன் மேல இருந்து பாத்துட்டு இருக்கா. இந்த ஏஜென்ட் வந்து ஹீரோ கிட்ட பேசுறாரு. இனி நான் உங்களை தொல்லை பண்ண மாட்டேன், உங்க வழிக்கு வர மாட்டேன், ஆனா அலையன்ஸ் அப்படியே சும்மா விட மாட்டாங்க, கண்டிப்பா உங்களை தேடி வருவாங்க, அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்த விட்டு போக இவங்க டீமை விட்டு பிரிஞ்சு போன இனாரா இவங்க கூடயே திரும்ப சேர்ந்துட்டாங்க. இதனால நம்ம ஹீரோக்கு லைட்டா சந்தோஷம். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் முன்னாடி கப்பிள்ஸா இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடிக்கடி நம்ம ஹீரோ இனாராவோட போட்டோவை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. இப்ப இவங்க இங்கதான் இருக்க போறாங்கன்னு சொன்னதும் இவர் பயங்கரமா ஜாலியாயிடுறாரு. சோ ஒரு வழியா மறைக்கப்பட்ட உண்மை எல்லாத்தையுமே மக்களுக்கு வெளிப்படையா கொண்டு வந்தாச்சு. அதோட அப்படியே அந்த இடத்துல கட் பண்ணி இந்த படமும் முடியுது. அவ்வளவுதான் மக்களே. எப்படி இருந்துச்சு இந்த படம்? கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. சோ இதே மாதிரி வேற ஒரு படத்துல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நீங்க பார்த்துட்டு இருந்தது வாய்ஸ் ஆஃப் தமிழச்சி. நான் உங்க டியான்சி. பாய்.